ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஸோ அதனால் பிஹெச்டி மெமரிஸ் என்னோடய டிசி ஃபஸ்ட் மீட்டிங் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நான் வந்து கோவிட் பேட்ச் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்து பிளான் தேடி நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் தான். ஓகேங்களா? ஆன்லைனில் தான் வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து கூகுள் பிளாட்ஃபார்ம், தென் ஜூம் மீட்டிங்கில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஆஃப்லைன் ப்ரெசன்டேஷன் பண்ணாதனால வந்து எனக்கு ஆஃப்லைன் ப்ரெசன்டேஷன் பற்றி அவ்வளோவா அவேர்னஸ் இல்லை. சடனாக வந்து டிசி மீட்டிங் வந்து எங்களுக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஃபஸ்ட் இயரில் பிஹெச்டி எக்ஸாம் எழுதுவோம். ஓகேங்களா? அதில் வந்து குவாலிஃபையாக இருந்தால் தான் நாங்கள் ஃபஸ்ட் டிசிக்கு வந்துட்டு எலிஜிபிள். அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தனால நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டும் நானும் வந்து ஒட்டுக்க வந்து அப்ளை பண்ணோன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம அன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணும், ஸ்காலர்ஸ்க்கெலாம். ஸோ அதனால் 2 பேர் ஒரே நாளில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணால் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம கைடோட மெயிலுக்கு வந்து ரிப்ளை வரும். அப்ளை பண்ணும்போது வந்துட்டு யாருன்னெலாம் நமக்கு தெரியாது, யார் வந்து வராங்க, எக்ஸ்டர்னல் வராங்கன்னு தெரியாது. ஸோ டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? டேட்டு வந்து ஏன்னா வந்து எக்ஸ்டர்னல் மெம்பரும் அவைலபிளாக இருக்கணும், நம்ம ஹெச்ஓடியும் அவைலபிளாக இருக்கணும். அதனால் டேட் வந்து எப்போ ஃபிக்ஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. அதனால் வந்து விட்டாச்சு. நான் வந்து என்ன நினச்சேன்னா, பிபிடியெல்லாம் வந்து சைட் பை சைடு எங்கள் மேம் வந்து ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. நான் ரெடி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ஐடியா, சரி நம்ம முன்னே வந்து ஒரு ஆஃப்லைன் ப்ரெசன்டேஷனாவது பண்ணலாம், பண்ணிட்டா நமக்கு வந்து டிசி மீட்டிங் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து ஜமல் முகமது காலேஜில் ப்ரௌச்சர் கிடச்சிது. அதில் வந்து ஓரல் ப்ரெசன்டேஷன், போஸ்டர் ப்ரெசன்டேஷன் ரெண்டுக்குமே நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் போட்டுட்டேன். ரெடி பண்ணிவிட்டு எங்கள் மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நான் அப்ஸ்ட்ராக்ட்லாம் போட்டுட்டு டேட்டு வந்து அது வந்து ஜூன் 24 இருந்தது. ஸோ திருச்சி போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாங்கள் 2-3 பேர் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்டோடு சேர்ந்து போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் முன்னே பிளான் பண்ணியாச்சு. நான் வந்து டிசி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஒரு ஆஃப்லைன் ப்ரெசன்டேஷன் பண்ணாலாவது நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்ட்ராக்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? பிபிடி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன், போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் உங்களுக்கு தெரியும், அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் நம்ம அமௌண்ட் கட்டுவோம், பர்டிகுலர் அமௌண்ட் கட்டுவோம். தென் ட்ராவல் அலவன்ஸ் வந்து அதுவும் கொஞ்சம் இருக்கும், அதுவும் நம்ம ரெடி பண்ணணும். அது இல்லாமல் போஸ்டருக்கு எல்லாத்துக்குமே நம்ம செலவெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. திடீர்னு வந்துட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, 26. ஓகேங்களா? எனக்கு வந்து 24 ப்ரெசன்டேஷனு, 26 வந்து டிசி மீட்டிங். போகலாமா வேணாமா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன். பரவாயில்ல, நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம், 1 டே பத்தாதா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மனசாக வந்து ரெடி பண்ணிட்டேன். 26 தானே, எப்படியும் போயிட்டு வந்துடும், 25 வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் மேம்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல, 24 வந்து ஜமல் முகமது காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாருமே வந்து சரி 26 அப்படின்னு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 2 பேரும் ஒன்றா தான் பண்ணோம். திடீர்னு வந்து சடனாக வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்டர்னல் மெம்பருக்கு வந்து அந்த மேம்க்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் டியூட்டி ஆயிடுச்சு. தென் அது இல்லாமல் எங்கள் ஹெச்ஓடி மேம்க்கும் வந்து கொஞ்சம் ஏதோ லீவ் ஆயிடுச்சு. அந்த டேட் வந்து 2 பேருக்குமே செட் ஆகலை. ஸோ வந்து வேறு டேட் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நான் வந்து எங்கள் மேம்கிட்ட பயங்கரமாக ரெக்வஸ்ட் பண்ணேன், மேம் வந்து 25th சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு. பார்த்தா வந்து எல்லாருக்குமே 24 தான் வந்து பெட்டராக இருந்தது. என்னைனால என் ஃப்ரெண்டுக்குமே டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 24 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட எக்ஸ்டர்னலும் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க, மாறிடுச்சு. இப்போ வந்து 26 ஜூனில் நடக்க வேண்டியது 24 ஆயிடுச்சு. பட் நான் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன், நம்ம ஜமல் முகமது காலேஜில் போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எங்கள் மேம் கிட்ட வந்து, மேம் அப்போ ப்ரெசென்ட் பண்ணாமே டிசி பண்ணலாமா என்னங்க மேம் அப்படின்ட்டுலாம் கேட்டேன். அது ப்ரெசன்டேஷன்லாம் பெருசு இல்லை, நம்ம டிசி தான் நமக்கு முக்கியம், நம்ம வந்து இன்னும் வேறு ஏதாவது ப்ரெசன்டேஷனில் கூட அப்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு தான் மனசே இல்லை, ஏன்னா வந்துட்டு அமௌண்ட்டெல்லாம் கட்டியாச்சு, ட்ரெயின் டிக்கெட் என் ஃப்ரெண்டு போட்டுட்டாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அமௌண்ட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பரவாயில்ல, அதோட வந்து நான் வந்து முன்னே வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணால் இங்கே கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து ஆஃப்லைனில் நான் ப்ரெசன்டேஷனே பண்ணலை, எல்லாமே ஆன்லைனில் பண்ணது தான். ரொம்ப ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுவோமா அப்படின்னு தெரியல. பட் எப்படியோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? இருந்தாலும் வந்து எங்கள் ஹெச்ஓடி மேமு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருந்தாங்க. ஆனாலும் வந்து அந்த டிசி மீட்டிங் வந்து
ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியல. ஓரளவு பண்ணேன். எனக்கு என்னமோ வந்து லைன் பை லைன் வந்து ரீட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து ஒழுங்காக பண்ணல. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் ப்ரெசன்டேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் எப்படியோ அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி டிசி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்ஸ்ட்ராக்ட் அமௌண்ட்டு இதெல்லாமே வீணாயிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. சடனாக டேட் சேஞ்ச் பண்ணாலும் அதை மேனேஜ் பண்ணி எப்படியோ நாங்கள் பண்ணிட்டோம், 2 பேருமே பண்ணிட்டோம். ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து டேட் சேஞ்ச் ஆனாலும் நாங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தனால பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மெயிலில் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் புக் கிடச்சிருச்சு. எனக்கு வந்து அப்போதைக்கு தெரியாது, ப்ரெசென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அப்ஸ்ட்ராக்ட் புக் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அமௌண்ட் பே பண்ணாலே வந்து சில காலேஜில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் புக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் எங்கள் மேம் கிட்ட வந்து காட்டினேன். எங்கள் மேம் வந்து இதையும் கூட சிவியில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன போய் ப்ரெசென்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் சர்டிஃபிகேட் ப்ரெசென்டட் அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் புக் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, இதே நம்ம சிவியில் ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நல்ல வேலை நம்ம அப்ஸ்ட்ராக்டுக்கு கட்டின அமௌண்ட்டாவது வந்துட்டு ஏதோ சிவியில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஷெட்யூல் எப்போ வேணாலும் மாறும், நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். திடீர்னு டேட்டு வந்து மாறலாம். பட் நான் வந்து பயங்கரமாக எங்கள் மேம் என்னை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. முன்னே பிபிடி நிறையா கரெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணனால டேட் சேஞ்ச் பண்ணனாலையும் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து நம்ம வந்து நம்ம சைடு வந்து பயங்கரமாக ப்ரிப்பேராக இருந்தோன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். தென் செகண்ட் ஒன் வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணோன்னா அதுக்கான க்ரெடிட்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு எங்கள் மேம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து நான் என்ன இந்த போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கான அந்த போஸ்டருக்கான அமௌண்ட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு வேஸ்ட் ஆச்சு. பட் பரவாயில்ல, அப்ஸ்ட்ராக்ட் புக் வந்துருச்சுல்ல, அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.